நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இனிய மாலை பொழுதுல விசேஷமாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து வார்த்தைகளை தியானியுங்கள். ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல யாவரையும் செபித்த வண்ணமாக நிரப்பி அனுப்புவாராக. இந்த நாளிலே நம்முடைய ஞானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 28வது வசனம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக, எந்த விருப்பத்துக்காக இந்த உலகத்துல வந்தாரோ அந்த விருப்பங்களை என்ன பண்ணுகிறார்? அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலும் எத்தனையோ விருப்பங்கள், ஒருவேளை அவைகள் நிறைவேறி கொண்டு இருக்கலாம், இல்லது இன்னும் ஆண்டவருடைய பாதத்தில் விருப்பங்கள் ஜபங்களாக இருக்கலாம், இல்லைனா விருப்பங்களுக்குடைய அந்த எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். எந்த நிலையில வந்திருந்தாலும் இந்த மாலை பொழுது ஆண்டவருடைய வசனம் நமக்கு திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது. என்னை நேசிக்கிற எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம் நம்மை குறித்து நாம் கஷ்டப்படுவதோ, இல்லது நம்ம நஷ்டமடைவதோ, இல்லது நம்ம வியாதிகளில் இருப்பதோ, இல்லது மற்றவங்க நம்மளை பார்த்து ஐயோ பாவம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவருடைய விருப்பங்கள் அல்லவே அல்ல. ஏன்னா ஆதியாகமத்தில் ஆதாமை படைத்து அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? சர்வத்தின் மேலும் அவனுக்கு ஆளுமை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவனை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஒரே ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணார், சின்ன ஆல்ட்ரேஷனே பண்ணார். என்ன ஆல்ட்ரேஷன்? அது மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, அவனுடைய தனிமையாக அந்த மாதிரி எண்ணங்களில் வேண்டான்னு சொல்லி அதற்கும் ஒரு நல்ல ஆல்ட்ரேஷனை கொடுத்து அப்படியாகத்தான் ஆண்டவர் மனிதனை விருப்பமாக வைத்திருந்தார். தன்னுடைய மனதில் என்ன விருப்பமோ அதை செயல் வடிவமாக்கி அதுக்கு உருவத்தை கொடுத்து, அதுக்கு பேசுகிற தன்மையை கொடுத்து, அவைகளுக்கு யோசிக்கிற தன்மையை கொடுத்து, தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவ்வளவு அழகாக வைத்திருந்தார். ஆனால் நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகள், நமக்கு எதிரான சக்திகள் என்ன பண்ணினது? அந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய உருவமாக வந்து பாவத்தை செய்யும்படியாக அவனை சாபத்துக்குள்ளதாக நடத்தினார். அதனால தான் ஆண்டு இப்படி சொல்லுவார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்னா, தன்னுடைய விருப்பம் அங்கே என்ன ஆகலை? நிறைவேறவில்லை. ஆண்டோடைய விருப்பத்துக்கு அந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டானோ அந்த விருப்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடைகள் வந்தது. அதனால தான் சொல்லுவார், சாபத்துக்கு நீ தான் காரணம் அப்படிம்பாரு. அதனால அன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபதம் எடுத்தார். ஸ்திரீயின் வித்தின் மூலமாக இந்த சாபத்தை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். இந்த சாபம் மாறி என்னுடைய விருப்பமாய் மாற வேண்டும் என்று அவர் ஒரு சபத்தை ஒரு 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 நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதன்படியாக ஆண்டவர் தனக்கென்று ஒரு குரூப்பை உண்டாக்குறாரு. எப்படி உண்டாக்குறாரு? ஆபிரகாமை, அவனுடைய ஈசாக்கை, யாக்கோபை உண்டாக்கி அப்படியே சரித்திரம் நீண்டு கொண்டே போகிறது. அதெல்லாம் நீங்கள் நன்றாய் உள்ளே போய் படித்தீங்கன்னா ஒன்று புரியும்.
ஆண்டோடைய விருப்பங்கள் அங்கே நிறைவேறி கொண்டே வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பற்றி அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே காலத்தின் கட்டாயத்தாலும் அப்படியே மாறி 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 ஆண்டோடைய விருப்பங்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாக நிறைவேறி கொண்டு இன்றைக்கு நம்ம வாழ்க்கை வரைக்கும் அவைகள் முழுமை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் எதை சாதிக்கும்படி நினைத்தாரோ மனிதனாக அவைகளை மனித குருவிலே அநேக பரம்பரைகளாக அவர் சாதித்து கொண்டே வருகிறார். அதுதான் வேதாகமும் அப்படியே நம் வரைக்கும் அவைகள் விசுவாசத்தை முன்வைத்து ஆண்டவர் எடுத்து கொண்டு போகிறார். அப்போ நீங்கள் ஒன்று சொல்லலாம், அதுக்கு தான் இன்னொரு ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருப்பார். எபிரேயில மேகம் போன்ற இத்தனை, சொல்லுங்க பார்ப்போம், மேகம் போன்ற இத்தனை, அது என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை சுற்றி நமக்கு முன்னால ஆண்டவருக்காக வெற்றி வாகை சூடின விசுவாச பெருமக்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க சாதிக்காததை நீங்க என்ன செய்ய வேண்டும்? சாதிக்குது. ஆண்டவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்று ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம் மூலமாகத்தான், நம்முடைய வாழ்க்கை மூலமாகத்தான் ஆண்டவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். சாமுவேல் வெற்றியாக ஓடி பிடித்தார், எலியா வெற்றியாக ஓடி பிடித்தார். எத்தனை பேர் தியானிக்கிறோம். ஆனா அவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யார் எலியானா? யார் பாஸ்டர் நீ? யார் எலியா? நானும் நீங்க தான் எலியா. இன்னைக்கு யார் சாமுவேல்? நம்ம தான் சாமுவேல். நம்ம எல்லாம் அங்கே கையை காமிக்கும் சந்தோஷம். இன்னைக்கு யாருன்னு நம்ம தான். அப்போ நம்ம மூலமாக தான் ஆண்டவருடைய சித்தம் அப்படியே முழுமை அடைய போகிறது. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அது அப்படியே யோசித்து பாருங்க. விளையாட்டு போட்டியில் அப்படி பிளேயர்ஸ் வந்து கொண்டே இருப்பாங்க. முன்னால் வர்றவங்க அவங்களுடைய கோலை அடிச்சுட்டு போவாங்க, பின்னால் வர்றவங்கள தான் அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படி தான் இவரால் அடிக்க முடியுமா? இவரால் நம்முடைய அணி வெற்றி பெறுமா பெறாதா? கடைசி எல்லாரும் சொல்கிறாங்க கடைசி காலம். அப்படியே வைத்து கொண்டால் நம்ம மூலமாகத்தான் ஆண்டோடைய விருப்பங்கள் நிறைவேற போகிறது. கையை தட்டி சொல்லுங்க. ஒருவேளை நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களை குறித்து அப்படி நினைக்கல. ஆண்டவருடைய விருப்பங்கள் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஊழிய நாட்களில் ஒரு வனாந்தரமான இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, ஆண்டவரை பார்ப்பதற்காக அநேகம் ஆயிரம் ஜனங்கள் வராங்க. அப்படியே உட்கார்ந்து பேசி பேசி நேரமானதுனால அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த மக்களை குறித்து ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை அந்த சீஷருக்கு என்ன சொல்றாரு பார்த்தீங்கம்மா? அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, அநேகமாயிரம் மக்கள் தன்னை நோக்கி வந்து கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை கேட்பதை பார்த்து, பிலிப்புவை நோக்கி, தன்னுடைய சீஷராகி பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க? சாப்பிடுவதற்கு விருப்பம் உடையவர்களா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மலாம் உட்கார்ந்துருக்கிறோம், நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு விருப்பங்கள் இருக்கும். ஆனாலும் அவைகள் நம்ம நினைக்கிறோம், எனக்காக கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை, என்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணுறதுக்கு, என்ன மாதிரி என்னை குறித்து யோசிப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை எனக்கு அன்பானவர்களை நீங்கள் நினைச்சிங்கன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் அவர் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? இந்த மக்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க, அவங்க சொல்லல, அவங்களை உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு. இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? பசியா இருக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட எங்களுக்கு கிடைக்குமா என்ன சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இடம் எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரம், உணவு கிடைக்காத இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு மேலாக யோசிக்கிறார். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க. நான் எதை விருப்பப்படுகிறேனோ, நான் எதை வாஞ்சிக்கிறேனோ, என்னுடைய ஆண்டவர் என்னை விட
என் மேல அதிக விருப்பமாய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே, நல்ல வசையமா, இவங்களுக்கு சாப்பிடுவதற்கான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று. கொள்ளலாம் என்ன அர்த்தம்? அது எங்கே கிடைக்கும், இல்லைன்னா எங்கே வாங்கலாம், இல்லது எங்கே இருந்து இந்த மக்களுக்கு அப்பங்களை கொண்டு வர முடியும், ஒரு கேள்வியை வைக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில, சென்ற வாரத்தில் நம்ம தியானித்தோம். நம்முடைய உள்ளத்துல அநேக கேள்விகள், சில கேள்விகளை என்ன செய்ய முடியாது, யார்கிட்டையுமே என்னம்மா சரி பரவாயில்ல, அது எல்லாரோட உள்ளங்களையும் இருக்கும். சில கேள்விகளை சொல்ல முடியும், சில கேள்விகளை என்ன செய்ய முடியாது, வார்த்தைகளால எழுத முடியாது, இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தன் உள்ளத்துல உள்ள, அதாவது தன்னை விசுவாசிக்கிற, தன்னுடைய வார்த்தைகளை நம்பி வந்த பிள்ளைகளை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, விருப்பமா இருக்கிறாங்க. ஆனா தான் செய்ய போகிறதை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறதை, தன்னுடைய வல்லமையினால நடக்க போகிறதை அறிந்தவராய் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த விருப்பங்கள் இவங்களுக்கு எப்படி நடக்கும்? நீங்க யோசிக்கிற, நீங்கள் விரும்புகிற, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய, அநேக நாட்களாய் நம்ம முயற்சி பண்ணி கடைபிடிக்கிற காரியங்கள், நீங்க நினைக்கலாம் இது நடக்காது, இது நடக்கும், இல்லது ஒருவேளை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க, பிளான் பண்றீங்க, எப்படி உங்களுக்கு நடக்கும் சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் சொல்லி கேட்கிறார். இந்த மாலை பொழுதுல ஒருவேளை எந்த காரியமாக இருந்தாலும், இல்லது அபிஷேகம் ஒன்று எனக்கு கிடைக்கல ஆண்டவரே, இன்னும் ஆவியின் வரங்கள் எங்களுக்கு கிடைக்கல, இன்னும் புதிய ஆத்மாக்கள் வரணும், உடனே ஆண்டவர் கேட்கிறார், இவைகள் உங்களுக்கு எப்படி சாத்தியமாகும், சாத்தியமாகுமா ஆகாதா, இல்லது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லி ஒரு கேள்வியை நம்மலாம் கேட்கணும்ல. எல்லாத்துக்குமே உள்ளத்துல கேள்விகள் உண்டு. இது எப்படி நடக்கும், யார் எங்களுக்கு பேசுவா, இல்லது யார் இதெல்லாம் செய்வா, இது எப்போ நடக்கும், இப்போதான் அநேக கேள்விகள் உண்டு. ஆண்டவரும் இந்த மாலை பொழுது நம்மை பார்த்து கேட்கிறார், இவைகள் எப்படி நடக்கும் சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது ஆண்டவரால தீர்மானிக்கப்பட்டது. இல்லை ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில இதுவரை நடந்ததெல்லாம் என்னுடைய ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இனி என் வாழ்க்கையில நடக்க போகிறது நல்ல வகைகளாகத்தான் நடக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அதுவும் என்னுடைய ஆண்டவருடைய திட்டத்தில் வந்துட்டு, அதனால கேட்குறாரு, தான் செய்ய போகிறதை அறிந்தும் என்ன பண்ணார், தன்னுடைய மனநிலையை வாய்மொழியாக எழுத்தின்படி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். உடனே அங்கே அவருடைய சீஷர் ஒருத்தர் இருக்கிறார், பிலிப்பு என்பவர். அவர் கணக்கு போடுவதிலே அவர் யாரு, மிகப்பெரிய வல்லவர், கணக்கு போடுவதிலே வல்லவர். சூழ்நிலைகளை பார்த்து, இல்லது சுற்றுப்புறத்தை பார்த்து, இயற்கையின்படியாக, மாம்சத்தின்படியாக கணக்கு போடுவதிலே அவர் மிக திறமையானவர். ஆண்டவருக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஆசிரியமா பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். போதாதே. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, இத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு விருப்பமா இருக்கிறாங்க, எனக்கு விருப்பம் உண்டு, ஆனா செய்ய போகிறதை அறிந்த கேட்கிறாரு. இதை கேட்கிறாரு, இவங்களுக்கு அப்பம் எங்க இருந்து கொடுக்க போறீங்க, கொடுக்க வேண்டும், கண்டிப்பா நடக்கும், ஆனா எப்படி கிடைக்கும் என்பதை கேட்கிறார். பிலிப்பு என்ன சொல்றாரு, அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார், மனக்கணக்கு என்ன கொடுக்கிறாரு, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் ஆண்டவரை. இதுதான் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு இவர் பதிலாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் இவருடைய பொருளாதார கணக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நாம், ஆன்லைனில் கேட்கிற நீங்கள் போடுகிற உங்களுடைய கணக்கு,
வாழ்க்கையில எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலை குறித்தும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆனா நீங்க என்ன கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய கணக்கு மனக்கணக்கு சூழ்நிலைப்படி மிகச்சரியானது தான், தவறே கிடையாது. ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்லுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில், உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், உங்களுக்கு இருந்த அனுபவங்களின் அடிப்படையில், உங்கள் கண்கள் பார்க்கிற காரியங்களின் அடிப்படையில் இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்கும், அப்படி இருந்தால் இப்படித்தான். ஏன்னா அங்கே அப்படித்தான், இதே கூட்டம் தான் என்ன இருந்தது, அங்கே இதே போல தான் ஒரு கூட்டம் இருந்தது. அங்கே எவ்வளவு தான் வாங்கினாங்க, 200 பணத்துக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏதோ ஒன்று பார்த்துருப்பார் அவரு. அதனால தான் உடனே சொல்லுகிறார், 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன செய்யாது, பத்தாது ஆண்டவரே. அப்போ 5000 வகுத்தல் 200 என்ன வருது பாருங்க. 5000 வகுத்தல் 200 என்ன வருது, என்ன வருது, 250, கிட்டத்தட்ட பாயிண்ட் சம்திங் வரும். அந்த பணம் ஒரு நபருக்கு என்ன ஆகாது, பத்தாது. அதுல 3 நம்பர் வரும். 5000, 200, 5 பிளஸ் 2 12 எப்படி ஈக்குவல் ஆகுது பாருங்க. இந்த பக்கம் 5000 நபர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறார், எப்படி கிடைக்கும்? பிலிப்பு என்ன சொல்றாரு, 200 பணத்துக்கு வாங்கினாலும் அங்கே என்ன ஆகாது ஆண்டவரே, பத்தாது. அது ஒரு கணக்கு. அடுத்ததாக ஒன்று சொல்றாங்க பாருங்க. அந்திரே என்ன சொல்றாரு, வேகமா வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. 5000 இஸ் நாட் ஈக்குவல் டு 200 பணம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வருது, 5000 மக்களுக்கு 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. ஆண்டவரே நீங்க அப்பத்தை கேட்டீங்கல்ல, ஆனா அப்பம் இருக்கு, அப்பத்தை தான் கேட்டீங்க, அப்பம் இருக்கு. ஆனா இந்த அப்பம் இந்த மக்களுக்கு என்ன ஆகாது, ஒரு பிரயோஜனப்படாது. அது ஒரு கணக்கு வருகிறது. அப்ப என்ன அர்த்தம், பிலிப்பு போட்டது என்ன கணக்கு போடுறாரு, மனக்கணக்கு போட்டு அங்கே ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறது. அந்திரேயாவுடைய கணக்கு எப்படி இருக்கிறது, அது நடப்பு கணக்கு. அது என்ன கணக்கு, அது இப்படிதான் இப்போ பிராக்டிக்கலா உள்ளது. ஆண்டவரை 5 அப்போ 2 மீன் இருக்கு, இதுவும் என்ன செய்யாது, பத்தாது. இதுவும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறான கணக்கை கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை கேள்விகள் உங்களுடைய உள்ளத்துல இருந்தாலும் ஆண்டவர் தான் செய்ய போகிறதுல உறுதியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மாலை பொழுதுல என்ன விருப்பங்களோடு, எந்த நினைவுகளோடு, எத்தனை கேள்விகளோடு இருந்தாலும் உங்களை குறித்து, நம்மை குறித்து, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிற கணக்கு தான் என்ன செய்யும், நடப்பதாக இயேசுவின் நாமத்தால். உடனே ஆண்டவர் பார்க்கிறார், தான் சொன்ன அந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பதிலாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன கேட்டாரு, இந்த மக்களுக்கு அப்பத்தை எங்கே இருந்து வாங்கலாம்? உடனே ஒருத்தர் சொல்றாரு, அப்பெல்லாம் வாங்க முடியாது ஆண்டவரே, 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. அங்கே அவருக்கு பதில் கிடைக்கல. அடுத்ததாக இவர் சொல்றாரு, அந்திரேயா, ஆண்டவர் நீங்க அப்பத்தை தானே கேட்டீங்க, அப்பம் இருக்கு, இந்தாங்க 5 அப்பம் 2 மீன் இருக்கு, ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன செய்யாது, பதில் வராதுன்னு சொன்னோன்னே ஆண்டவர் அந்த மக்களை எல்லாம் அமைதியா உட்கார வைத்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து தான் விரும்பின அற்புதத்தை மிக எளிதாக செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணார், அவங்கள அது வாசிங்கம்மா. அத அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். என்ன பண்றாரு, அந்த 5 அப்பத்தையும் மீனி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவைகளை ஆசீர்வதித்து அந்த எவ்வளவு
வேணுமோ அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய விருப்பம் என்னமோ அந்த விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இன்று காண்கிறார். மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் நடக்கப் போகிறது. வருகிற நாட்கள் அற்புதத்தின் நாட்களாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. இதுவரை மனக்கணக்கு போட்டீங்கன்னா இங்கே இப்பவுமே விட்டுட்டு போயிருங்க. இல்லது இதுவரை நடப்பு கணக்கு போட்டிருந்தீங்கன்னா அதை நடக்காத கணக்காகவே ஆக்கிறீங்க. இவன் நடக்க போகிற கணக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் போட்டு செல்லுங்கள். சாட்சியின் விடைகளாய் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆஸ்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா?